சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 2 நாட்களாக நடைபெறவுள்ள வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இதற்காக அவர் அங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 2 நாட்கள் வேளாண் வணிக திருவிழா 2025 நடைபெற இருக்கிறது. இதில் வேளாண் வணிக கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிலையில இதன் தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வளாகத்திற்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் இந்த வேளாண் வணிக திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். அதற்காக அவர் அங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் இந்த விழாவானது நடத்தப்படுகிறது. வேளாண் வணிக திருவிழா இன்று துவங்கி 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் அங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். நிகழ்வு குறித்தான விவரங்களை வழங்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேளாண் வணிக திருவிழா 2025 வேளாண் வணிக கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து உழவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பு உரையாற்ற இருக்கிறார். இதற்காக நந்தம்பாக்கம் வந்த முதலமைச்சரை அதிகாரிகள் வரவேற்றனர். தற்பொழுது வேளாண் உழவர் நலத்துறை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். மேலும் சங்க காலத்தில் விவசாய வணிகத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கம் முதல் நெல், வாழை, தென்னை, பனை போன்ற விவசாய மதிப்பு கூட்டு பொருட்களினுடைய அரங்கங்களையும் முதலமைச்சர் பார்வையிட்டு விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். இதனை தொடர்ந்து முதலமைச்சர் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்திருக்கிறார்.